அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 19/12/2024 மதியம் 2:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். காலை அறிக்கையில் நாம் அறிவித்திருந்தது போலவே, அதாவது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாகப்பட்டினத்திற்கு நேர்கிழக்காகவும், அதாவது கொஞ்சம் தென்கிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி மையத்தை கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது நாம் எதிர்பார்த்தது போல மேற்கு வடமேற்கு திசையில் சற்றே நகர்ந்து ஒரு நீள்வட்ட பாதையாக மறுபடியும் அப்படின்ற மாதிரி ஒரு நீண்டு அப்படின்ற மாதிரி சுழற்சியாக வருகிறது. இப்போ இது காரணமாக இந்த இருகாற்று இணைவு பகுதியானது இப்போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா இதே போல தான் இருந்துச்சு. ஆனால் சற்றே தெற்கு புறமாக அந்த இருகாற்று பகுதியானது இறங்கி அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதால் வடகடலோரங்களுக்கு ஒரு மழைப்பொழிவையும் உள் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கொடுத்தது. ஆனால் இப்போது அதே நிலையில் இருக்கிறது கொஞ்சம் சற்று வடக்கு புறமாக அப்படிங்கிற மாதிரி இருப்பதால் இதோட மையத்தை இருகாற்று இணைவு பகுதி என்பது தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகள் அப்படின்ற மாதிரி அதோட இருகாற்று இணைவு பகுதியாக சுழன்று வருகிறது. இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வடதுருவ காற்று வரதால் இணைப்பானது வடகிழக்கு புறமாக அப்படிங்கிற மாதிரி அமைய பெற்று வருகிறது. அவ்வப்போது குளிரலையில் அந்த வெப்பநீராவி காற்று உள்ளீடு வருகின்ற இடத்துல ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு உள்ளார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் இப்போ இது நிகழ்வானது நகர்வு போராடி கொண்டிருக்கிறதா சொல்லணும். வடக்கு முற்பட்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்காக போராடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அது போக முடியாமல் கண்டிப்பாக அது எந்த அளவுக்கு வடக்க போனாலுமே அது நம்ம தமிழக கரை அருகே வரும் என்றது நம்மளோட நிலைப்பாடு. நம்ம எப்போ மாறல. ஆனால் மழைப்பொழிவானது நம்ம எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றது. இது ஏன் அப்படின்றதுனா, இப்போது இந்த அரபிக்கடல் பகுதியில் ஒரு நிகழ்வு வந்து கொண்டிருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இது எந்த அளவுக்கு இது வந்து கொண்டு, அதாவது வேகத்தை நகர்த்தி கொண்டே இது ஈர்ப்பின் காரணமாக மெல்ல 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 அப்படின்ற மாதிரி குமரிக்கடல் வழியாக அது அரபிக்கடலிலிருந்து வங்கக்கடலுக்கு நோக்கி வரும் பொழுது இப்போது இது கூட இணையிற பட்சத்தில் இந்த நீராவி காற்றானது இது கூட வரும். அப்படி இன்னொரு சான்சஸ், அதாவது சுமத்ரா தீவு அருகே இது போய் அப்படின்ற மாதிரி இது தனிப்பட்ட முறையில் இது ஒரு சுழற்சியாக அப்படின்னும் போது இந்த நகர்ந்து வரும் சுழற்சியானது சுமத்ரா தீவு அருகே சென்றால் இப்போ இது வெப்பநீராவி காற்றை தனக்குள்ளே கண்ட்ரோலில் வச்சுக்கும். அப்போ வெப்பநீராவி காற்று அளவாக போகும். அப்போ எங்கே அப்படின்றது இந்த வடக்கு நோக்கி போய் திரும்பவும் ஒரு, அதாவது தெற்கு நோக்கி தள்ளப்படும் என்று சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. இந்த நிகழ்வு இப்போ இங்கே இருக்கிறது தமிழக கரைக்குன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சிங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. மழை பொழிவானது வட மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என எதிர்பார்க்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இது போராடி அப்படின்ற மாதிரி கரையிலேயே கொடுத்து இந்த வடதுருவ காற்று யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலை கடலில் கொட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. கண்டிப்பாக அது இருந்துருந்துச்சுன்னா வட மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருந்துருக்கும் இன்னும். அதாவது நேற்றைய மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கத்திவாக்கத்தில் ஒரு 7 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தண்டையார்பேட்டை மற்றும் பெரம்பூர் பகுதிகள் போன்ற பகுதியில் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு, இப்படி சென்னை பகுதிகளில் ஆங்காங்கே தலா 5 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவும், உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் அதாவது 2-3 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நம்ம காலையில் அறிவித்திருக்கோம் எந்தெந்த இடம் அப்படின்றது. அதே போல் இப்போ இது நமது ஏற்கனவே இதையும் சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்வு கரையருகே ஒட்டி அமைந்து அது நமக்கு வராமல் வடக்கு நோக்கி முற்பட்டு செல்லும் பட்சத்தில் இந்த நிகழ்வு தெற்கு காற்றின் உள்ளீடு காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவதற்கான சூழல் இருக்கிறது அப்படின்றது உள் மாவட்டம், தென் உள் மாவட்டங்கள்னு வச்சுக்கலாம். வெப்பச்சலன இடிமழை போல ஆங்காங்கே ஒதுக்கின்ற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கின்றது. இப்போ அதற்கான வாய்ப்பும் தெரிகிறது. கண்டிப்பாக அது அப்படி இருந்துச்சுன்னா டெல்டா கடலோரங்கள் முதல் அப்படின்ற மாதிரி உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் ஒரு சில இடங்களில் அப்படின்ற மிதமான மழை, சற்று கனமழை எங்கேயாவது ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும். இது என்னுடைய ஒரு யூகத்துக்கு நான் சொல்கிறது தான். ஆனால் கண்டிப்பாக மழைப்பொழிவானது இது எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு அப்படின்றது இந்த நிகழ்வு கண்டிப்பாக தமிழக கரை அருகே வரும். அந்த சூழ்நிலையில் அதோட காற்றோட திசை போக்கு மற்றும் அந்த காற்று எந்த திசையிலேருந்து எடுக்க பெறுகிறது, அதாவது வெப்பநீராவி காற்று அதிகமாக பெற்று அது தமிழக கரை அருகே, அதை இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு பார்த்திங்கன்னா இந்த கடல் சார்ந்த வெப்பநிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா டெல்டா, அதாவது புதுச்சேரியிலிருந்து டெல்டா கரைக்கு வெப்பம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா மழைப்பொழிவானது பார்த்திங்கன்னா வடகிழக்கே அப்படின்னும் போது அங்கே குளிர்விக்கப்படுகிறது கடலானது. அப்போது வடக்கு நோக்கி உயரழுத்தங்கள் தள்ளப்படுகிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு காரணிகள் இருக்க சூழ்நிலையால் கண்டிப்பாக அது வடக்கு நோக்கி முற்பட்டாலும் தெற்கே தள்ளப்படும் கண்டிப்பாக. இப்போ இதுக்கு கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ வட தமிழகத்திற்கும் ஏற முடியாமல் அப்படி இப்படின்ற மாதிரி அங்கேயே கடலில் கொடுத்தால இப்போ அங்கே இருக்க கடல் சார்ந்த வெப்பநிலையும் குறைஞ்சு கொண்டே வருது. அப்போது எந்த அளவுக்கு அது குறையுதோ மீண்டும் அது தெற்கு நோக்கி தள்ளப்படுமானால் அப்போ இருக்கிற கடல் சார்ந்த வெப்பநிலையை பொறுத்து அது கண்டிப்பாக கரையேறதுக்கான அதுக்கு ஒரு சூழ்நிலை, அது நீரோட்டங்கள் அப்படின்ற மாதிரி அமைப்புகள் பொறுத்து கண்டிப்பாக தமிழக கரை அருகே உறுதிங்க.
இது எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படின்றது இப்போ கொஷின்ஸ். ஆனால் நான் வச்சிருக்கிறதுன்றது அது தவறுதோ இல்லைங்க. நாம் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கரையை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படின்றதுல கொஞ்சம் நம்ம வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ தான் வந்து அந்த கணினி சார்ந்ததுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது போய் ரிட்டன் வருது, யூட்டன் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக தமிழக கரையாருனாலே எனக்கு அது வெற்றின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பெரிய ஒரு விஞ்ஞானத்தில் சார்ந்த அப்படின்லாம் கிடையாது. அறிவியல் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் இப்படி இருந்தால் இப்படி இருக்குது அப்படின்ற ஒரு யுகத்தில் நம்ம வந்து உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறது. நான் அந்த கணினி வரைபடத்தை பார்த்து அப்படின்ற மாதிரி இப்படி இருக்குது காற்றின் போக்கு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்து உங்களுக்கு சில விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன அந்த வட தமிழகம் புதுச்சேரியை மையமாக வைத்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி போய் அந்த ஒரு இதில் பார்த்தா இந்த இது எப்போ நிகழ்வு சொல்கிறப்போ அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி, ஒரு ஃபஸ்ட் டைம்ன்றதை விட 2-3 டைம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். புதுச்சேரியை மையமாக வைத்து அது தீவிரமடைந்தால் வடக்கு, அது தீவிரம் குறைந்தால் தெற்கு அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இன்டிமேட் பண்ணியிருப்பேன். இப்போ அது எனக்கு தேவையில்லாதது. தமிழக கரை அருகே வந்தால் போதும், இப்போ குழப்பிக்கிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் வானிலையில் இது எங்கே தாங்க போவோம் அப்படின்னு, அது கண்டிப்பாக செயலிழந்து தமிழக கரை அருகே அப்படின்ற மாதிரி என்னோட யூகத்துக்கு அது தோல்வியோ வெற்றியோ அதை நான் எதுவும் எதிர்பார்க்கல. தமிழக கரை அருகே வந்தாலே நமக்கு அது போதுங்க என்னோட யூகத்துக்கு அப்படின்ற மாதிரி நான் திரும்பவும் முன்வைக்கிறேன். எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக மழைப்பொழிவு தாமதம், மிதமான மழையாவது அளவான மழையாவது நமக்கு வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்கள். கண்டிப்பாக மழை வரும். ஆனால் இப்போ அதான் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், ஃபஸ்ட்டு இந்த வந்த ஒரு சுருக்காவே நமக்கு கரை ஏறி இருந்துச்சுன்னா மீண்டும் அது ஒரு பெரிய வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அது வந்து ஆண்டவனின் கருணையால் இயற்கையின் வந்து ஒரு ஒத்துழைப்பால் நமக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பு தவிர்க்கப்பட்டது என்று தான் சொல்லணும். கடல்லே மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த நிகழ்வு எங்கேயும் போகாது. அப்படி இப்படின்னு எங்கே வேணாலும் ஆட்டம் போட்டுக்கிட்டு ஜாலியாக வரட்டங்க. அதாவது ஏதோ ஒரு சொல்லுவாங்க, ஒரு சின்ன ஒரு காமெடிக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. என்னையே சுற்று போடுறியாடா அப்படிங்கிற மாதிரி தமிழக கரை வந்து அதை பார்த்து கேட்டுட்டு இருக்க மாதிரி நான் நினைக்கிறேன். அப்போ சுற்று போடுது வரும், அது எந்த அளவுக்கு திரும்ப தீவிரத்தில் அப்படின்ற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக மழைப்பொழிவு இருக்குது. இந்த மாதம் 31 தேதி வரைக்குமே வடகிழக்கு பருவமழையான காலம் இருக்குது. எங்கேயும் போகாதுங்க. கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்குது. தென் மாவட்டங்களுக்கும் இருக்குது, உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே மழைப்பொழிவு இருக்குன்ற நம்பிக்கையோடு இருப்போம். வானிலையோடு எப்பொழுதும் இணைந்தே இருங்கள். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்கு உட்பட்டது. நன்றி, வணக்கம்.